வெல்கம் டு மை சேனல். சிறுவினா. புறநானூறு குறிப்பு வரைக. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 400 பாடல்களை கொண்டது. 8 தொகை நூல்கள் 1. இது புறப்பொருள் பற்றியது. புறம் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. தமிழரின் போர், வீரம், நாகரிகம், பண்பாடு, நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கிறது. சங்ககால மக்களின் வாழ்க்கையை அறிவதற்கு கருவூலமாக திகழ்கிறது. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன, வருத்தலை உலகமும் அன்றே, அதனால் காவினம் கலனே, சுருக்கினம் கலப்பை. இடஞ்சொட்டி பொருள் விளக்கம் தருக. இடம். இப்பாடல் அடிகளானது அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராமல் நீட்டித்த போது ஔவையார் பாடியதாகும். இது புறநானூற்றின் 206ஆம் பாடலில் இடம்பெற்றுள்ளது. பொருள். இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையவர்கள் இன்னும் மாய்ந்து விடவில்லை. இந்த உலகம் வெற்றிடமாகவில்லை. அதனால் எம் இசைக்கருவிகளை தோளில் சுமந்தோம். யாழ் முதலிய இசைக்கருவிகளையும் பைகளில் இட்டு கட்டி கொண்டோம். விளக்கம். அறிவு சார்ந்த கருத்துக்களை எடுத்து கூறி அதியமான் நெடுமான் அஞ்சியிடம் பரிசு பெறச் சென்றார் ஔவையார். அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசு தர காலம் தாழ்த்தியதால் கோபமடைந்த ஔவையார், அதியமான் நெடுமான் அஞ்சி மட்டும்தான் இந்த உலகில் இருக்கிறானாம். இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையவர்கள் இன்னும் மாய்ந்து விடவில்லை. இந்த உலகம் வெற்றிடமாகவில்லை. உன் மன்னன் பரிசு தரவில்லை என்றால் என்ன? கலை தொழில் வல்ல எங்களுக்கு எங்கு சென்றாலும் உணவு கிடைக்கும். எனவே எங்கள் இசைக்கருவிகளை தோளில் எடுத்து விட்டோம். இசைக்கருவிகளையும் பைகளில் இட்டு கட்டிவிட்டோம் என்று கூறுமிடத்தில் இடம்பெற்றுள்ளது. எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்ற ஔவையாரின் செம்மாப்பு கருத்தின் உண்மையை ஆராய்க. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாகும். கற்றோரின் சொல்லை கேட்டு அவர்களுக்கு வாரி வாரி வழங்கினர் பண்டைய தமிழ் மன்னர்கள். நல்ல கருத்துக்களை கூறி அரசின் நிர்வாகத்தையும் அரசாட்சியின் நடைமுறையையும் சீர்படுத்தும் பணியை கற்றறிந்த புலவர்கள் மேற்கொண்டனர். அத்தகைய கற்றறிந்தோரை அரசர்கள் மிகவும் கௌரவித்து பரிசுகள் பலவும் வழங்கினர். பரிசு தர கால தாமதமானதால் ஔவையார் வாயிற்காவலனிடம், உன் அரசன் ஒருவனை மட்டுமே நம்பி இந்த உலகம் உள்ளது என்று அவன் நினைத்துள்ளானோ? மரம் வெட்டும் தச்சனின் மகன் கோடரியுடன் காட்டிற்கு சென்றால் அவர்கள் வெட்ட காட்டில் ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமல் போய்விடுமா? அதுபோலவே கற்றவர்கள் எத்திசை செல்லினும் அத்திசையில் உணவு கிடைக்கும். கற்றவர்களுக்கு அவர்கள் செல்லும் இடங்களெல்லாம் புகழ் உண்டாகும். கல்விக்கு அத்தகைய சிறப்புண்டு என்பதை அறிந்ததால் ஔவையார் செம்மாப்புடன் வாயிற்காவலனிடம் எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று வாயிற்காவலனிடம் கூறினார். பாடான் திணை சான்றுடன் விளக்குக. திணை விளக்கம். பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடான் திணை பாடப்படும் ஆண்மகனின் புகழ், வலிமை, கொடை, அருள், கல்வி, ஒழுக்கம் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவதாகும். ஆண்மகனது ஒழுகலாற்றலை கூறுவது பாடான் திணையின் நோக்கமாகும். சான்று. வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்குமொழி வத்தித்தாம் என்ற புறநானூற்று பாடல் அடிகள். பொருத்தம். தன்னை நாடி வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாது தனது அரண்மனை வாயிலை வாயிற்காவலனை கொண்டு அடைக்காமல் பரிசிலர் கூறிய பரிசினை பெற எப்போதும் திறந்திடும் வாயிலை உடையது அதியமான் நெடுமான் அஞ்சின் அரண்மனை என்று கூறியதிலிருந்து அதியமான் நெடுமான் அஞ்சின் கொடைத்தன்மை வெளிப்படுவதால் இப்பாடல் பாடான் திணை கூறியது என்பதை அறியலாம். பரிசில் துறை சான்றுடன் விளக்குக. துறை விளக்கம். பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது பரிசில் துறையாகும். சான்று. வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்குமொழி வத்தித்தாம் என்ற புறநானூற்று பாடல் அடிகள். பொருத்தம். தன்னை நாடி வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாது தனது அரண்மனை வாயிலை வாயிற்காவலனை கொண்டு அடைக்காமல் பரிசிலர் கூறிய பரிசினை பெற எப்போதும் திறந்திடும் வாயிலை உடையது அதியமான் நெடுமான் அஞ்சின் அரண்மனை என்று கூறியதிலிருந்து அதியமான் நெடுமான் அஞ்சின் கொடைத்தன்மையை நோக்கி பரிசிலர் அரண்மனையின் வாயிலில் நிற்பது பரிசில் துறையாகும். பரிசிலிற்கு அடையா வாயிலோயே என்று வாயிற்காவலனிடம் தன் வருத்தத்தை பதியவும் புலவரின் மனக்குமுறல்களை எடுத்து எம்புக. பரிசிலருக்கு வாயிலை அடைக்காத காவலனே, விரைந்து ஓடும் குதிரையை கொண்ட நெடுமான் அஞ்சி தன்னுடைய தகுதியை அறியானோ? இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் மாய்ந்து விடவில்லை. இந்த உலகம் வெற்றிடமாகிவிடவில்லை. ஆகவே எம் யாழினை எடுத்துக்கொண்டோம். கருவி பையும் சுருக்கிட்டு கட்டி கொண்டோம். மரம் வெட்டும் தச்சனின் தொழில் வல்ல பிள்ளைகள் கோடரியுடன் காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமலா போகும்? அதுபோல கலைத்தொழில் வல்ல எங்களுக்கும் உலகில் எத்திசையில் சென்றாலும் அத்திசையில் உணவு தவறாமல் கிட்டும் என்று தன் மனக்குமுறலை வாயிற்காப்பானிடம் புலவர் எடுத்துரைக்கிறார். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன, வருந்தலை உலகமும் அன்றே.